எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி எத்தகைய ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்க போகுது, என்னென்ன மாதிரியான நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த குரு பகவான் மூலம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். ஆனால் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்லுவேன், குரு பயிற்சிக்கு முன்னாடி உன்னோட வாழ்க்கையும் குரு பயிற்சிக்கு பிறகு உன்னோட வாழ்க்கையும் வந்து கண்டிப்பாக பிரிக்க முடியும். ஏன்னா கடந்த காலங்களில் அந்த அளவுக்கு நிறைய கஷ்டங்களை தனுசு ராசிக்காரங்க பூர நட்சத்திரக்காரங்க பார்த்துருக்கீங்க. மூலத்துக்கு அடுத்தபடியாக அதிகமான கஷ்டங்களை பார்த்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பூராடம் தான். சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டங்கள் கொஞ்சம் வாழ்க்கையில் வந்து குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள், வருமானம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த வழியில கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அத்தகைய உங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக எத்தகைய ஒரு மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுவும் போராட்டத்துக்கு மட்டும் தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், இதனால் வரைக்கும் 6ஆம் இடம் சொல்லப்படக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் இருந்த அந்த குரு பகவான் தற்போது 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி. 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க போறார் ஓராண்டு. சரிங்களா? ஸோ இந்த காலகட்டங்களில் குருனுடைய பார்வைகள் எங்கெல்லாம் விழும் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலையும், ராசியின் மீதும் ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் குரு பார்வையானது விழும். பொதுவாக குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த வளப்படுத்துவார். சரிங்களா? பலப்படுத்துவார். அதுதான் முக்கியமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா, ராசியை குரு பகவான் பார்க்கறனால ஒரு புது தெளிவு வந்து மனசுல வந்து கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பாக அதிகரிக்கும். ரொம்ப நாளா வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு வந்தவங்க, என்னோட வாழ்க்கை வந்து ஏன் இப்படி இருக்கு? எப்போ பார்த்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்குது? எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு? மற்றவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்? அப்படின்னு சொல்லிட்டு புலம்பினவங்களுக்கு எல்லாம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக குரு பயிற்சி கொடுக்கும். ஏன்னா, அந்த ஒரு கஷ்ட காலங்கள் அப்படின்றது எல்லோருக்கும் வாழ்க்கையில வருங்க. அத தாண்டி ஒருத்தன் வரான் பார்த்தீங்களா, அவன் தான் ஜெயிச்சு காமிப்பான். அத்தகைய அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அந்த காலகட்டங்கள் இருந்ததோ, அவங்க எல்லோரும் இனி வரும் காலகட்டங்கள் வாழ்க்கையில மற்றொரு சந்தோஷமான ஒரு பக்கத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் ஆச்சும் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு உறுதியா சொல்லுவேங்க. சரிங்களா? ஏன்னா, குரு பகவான் ராசி அதிபதி, ராசிய பார்க்கறனால நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாட்ட கொடுக்கும். 2வது, பணம், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வழியில, குழந்தை பாக்கியம் சார்ந்த வழியில கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? குறிப்பா பண பரிவர்த்தனை சிறப்பாக இருக்கும். வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏன்னா தனகாரகன், தங்கத்துக்கு காரகன், பொன்னவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்கிறார். அப்போ நிறைய தங்க நகைகளை வாங்கி குவிப்பீங்க. சரிங்களா? அதாவது இந்த ஒரு வருஷத்துல அதிகமா நிறைய தங்க நகைகள் வாங்கக்கூடிய ராசியில தனுசு போடம் கண்டிப்பாக வரும். சரிங்களா? நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட தேவைகளுக்காகவும் சரிங்க, குடும்ப வாழ்க்கைக்காகவும் சரிங்க, குடும்ப உறவுகள் சார்ந்த வழியிலும் சரிங்க, நிறைய நல்ல சுப செலவுகள், சுப விரயங்களை கண்டிப்பாக நீங்க செய்வீங்க. சரிங்களா? அதிலும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் அதிபதி ராசியை பார்க்கறனால வீடு, மனை, வாகன வசதிகள் சார்ந்த விஷயங்களை அமைத்து கொடுப்பார் இல்லாதவங்களுக்கு. குறிப்பா யாரெல்லாம் இந்த ரொம்ப நாளா வாடகை வீட்டில் இருக்கீங்க, ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக சொந்த வீடு கட்டி குடி போகிறதுக்கான அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார் குரு பகவான். சரிங்களா? 2வது, வண்டி வாகனம் சார்ந்த வாகன வசதிகளை அமைத்து கொடுப்பார். அதற்கு அடுத்து வந்து பார்க்கும்போது மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கு. 4ஆம் அதிபதி ராசியை பார்க்கிறார். பூராடத்துல பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த கல்வி சம்பந்தப்பட்ட வழியில நல்ல ஒரு மாற்றங்களை குரு பகவான் கொடுப்பார். உறுதியா கொடுப்பார். நல்ல ஒரு காலேஜ்ல நல்ல ஒரு இடத்துல போய் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். 2வது, பாக்கியத்துல கேது ராசியை குரு பகவான் பார்க்கிறார். சனியும் சேர்ந்து பார்க்கறாரு. நான் உறுதியா சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. இதனால் வரைக்கும் கோயில்களுக்கே போகாதவங்க கூட இந்த காலகட்டங்கள்ல அதிகமா கோயில்களுக்கு போக ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? அதிகமா ஆன்மீக ஈடுபாடு, ஆன்மீக நாட்டங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களோட வாழ்க்கையில அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? 2வது, இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேலை மாற்றம் செய்யறதுக்கு நல்ல ஒரு நேரம் அப்படின்னு சொல்லுவேன்.
அதற்கடுத்து அரசு சார்ந்த வழியில ஏதாச்சும் முயற்சிகள் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. அரசு வேலைக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ரொம்ப நாளா கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நீங்க அரசு வேலைக்கான முயற்சிகள் எடுக்கும்போது அதுக்கு நிச்சயமாக உறுதியாக வெற்றிய கொடுக்கும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா கிளிக் ஆகும். உங்க சுய ஜாதகத்துல அதற்கான அமைப்புகள் வலுவாக இருந்துச்சுன்னா, நிச்சயமா 100% உறுதியாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கம்பெனில ஒரு 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா பெருசா ஒரு முன்னேற்றமும் இல்ல. நான் வேலை மாற்றம் செய்யலாமான்னு இருக்கேன். செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக செய்யலாம். சரிங்களா. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு ராகு வந்துட்டார். ராகு 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் கூட குரு பார்வையில இருக்கிறது அங்க விசேஷம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ராகு ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில கொடுப்பார். யாருக்கெல்லாம் வாழ்க்கை வந்து பிரச்சனைக்குரியதா இருக்கோ அந்த பிரச்சனைகள் தீரும். குறிப்பா திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், கலத்திரம் சார்ந்த பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். குறிப்பா யாருக்கெல்லாம் அந்த திருமண வயதை தாண்டி ஒரு 30, 35 வயச தாண்டி இன்னும் திருமணம் ஆகல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். 2வது திருமண வாழ்க்கை வந்து ஒரு முறிவு ஏற்பட்டு பிரிஞ்சு போனவங்க கண்டிப்பாக மீண்டும் வந்து இணைவாங்க. சரிங்களா? அதாவது உங்களை விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் தேடி வருவாங்க. சரிங்களா? ஏமாற்றங்களால் நீங்க அதிகமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஏமாற்றங்கள் இனிமே உங்களுக்கு வந்து இருக்காது. சரிங்களா? வாழ்க்கையில கண்டிப்பாக நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டத்த நோக்கி அடுத்த ஒரு ஓராண்டுகள் நீங்க பயணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா நான் சொல்லுவேன். சரிங்களா? 2வது பாக்கியத்துல கேது இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு அதிகமா பண்ணுங்க. அதே மாரி இதுநாள் வரைக்கும் செலுத்த முடியாம வேண்டிக் கொண்டிருந்த பிரார்த்தனைகளை தற்போது செலுத்த முடியும். வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணமானது இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நண்பர்களால் ஆதாயத்தை அதிகமாக நீங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. சரிங்களா? நண்பர்கள் மூலமாக ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில முன்னேற்றங்கள் வாழ்க்கையில நடக்கும். அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல சனி இருக்கார். சரிங்களா? குறிப்பா இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த காலகட்டங்கள்ல சனி பகவானும் சரி, குருவும் சரி ஓரளவுக்கு வலுவான தன்மையில இருப்பார். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, குரு அதிசார கதியில பயணித்து ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாவார். உச்சமாயி 4ஆம் இடத்துல சனிய பார்க்கறனால, ஸோ இந்த காலகட்டங்கள்ல அந்த பழைய வண்டி வாகனங்கள வித்துட்டு புதிதாக நீங்க வண்டி வாகனங்கள் வாங்கலாம். 2வது வீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரெனோவேட் பண்றது அல்லது வீடு கட்டுறது, வீடு வாங்குறதெல்லாம் இந்த ஆண்டினுடைய கடைசி பகுதியில செய்யறது இன்னும் சிறப்பா இருக்கும் உங்கள பொறுத்தவரைக்கும். அதே மாரி கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் எழுத போறீங்க, போட்டித் தேர்வு எழுத போறீங்க அப்படின்ற பட்சத்தில இந்த ஆண்டுடைய கடைசி பகுதி உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். ஒரு ஃபேவரா இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். நல்ல ஒரு தேக பலம் கண்டிப்பா உருவாகும் அப்படின்னே சொல்லலாம். இதுநாள் வரைக்கும் மருத்துவ செலவுகள் அதிகமாக செய்து கொண்டிருந்த உங்களுக்கு, விரயங்கள் அதிகமாக இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக அத்தகைய செலவுகள் அனைத்துமே கண்டிப்பாக குறையுங்க. நல்ல ஒரு ஆரோக்கியம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? எல்லா வகையிலயும் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான் கொஞ்சம் அதிகமா நடக்கிறதுக்காக இந்த குரு பகவான் வழி விடுவார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? குறிப்பா ராகுவும் ஓரளவுக்கு வலுவான தன்மையில இருக்கனால நிச்சயமாக வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய ராசியில தனுசு, போடம் கண்டிப்பாக அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.